ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நீங்கள் என்ன விலாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அட்சய திருதி மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. அட்சய திருதிக்கு வந்து பார்த்திங்கன்னா, நகை எடுத்தால் நகை சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அப்போ தான் வந்து எல்லாருமே நகை எடுப்பாங்க. சரி, நமக்கும் அதே மாதிரி ஒரு நம்பிக்கை தான். பட் அந்த நேரத்தில் காசு இல்லை. அப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா ஞாபகம் வந்தது, உண்டியல் காசு சேர்த்து வச்சுருந்தோம். அந்த காசு இருந்ததுனால அட்லீஸ்ட் நம்ம 1 கிராமாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உண்டியல் காசு எடுத்துகிட்டு தான் போனோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா ஆனால் ரேட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குதுங்க. நகைலாம் எடுக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ ரேட்டு. ஒரு பவுன் பார்த்திங்கன்னா 72,000க்கு மேலே விற்கிது. ஜிஎஸ்டி அது இதுன்னு எல்லாமே போட்டு நம்ம 1 கிராம் தான் எடுக்க போனோம். 1 கிராம் பார்த்திங்கன்னா காயின் எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி, எனக்கு திடீர்னு அப்புறம் நான் ஒரு செயின் ஒன்று போட்டிருக்கேன். சரி, அந்த செயினுக்கு $1 எடுத்துக்கலாம் அப்படின்னு அங்கே போயிட்டு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கே வந்து என் ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாரு, நீ காயின் எடுக்கலான்னு தானே வந்த 1 கிராமில், இப்போ நான் டாலர் கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு. சரி, எனக்கும் ரொம்ப நாள் ஆசை, வெறும் செயின் மட்டும் போட்டிருக்கிறதுனால அதில் $1 போடலாம் அப்படி சொல்லிட்டு நான் வந்து வேல் டாலர் கேட்டிருந்தேன். முருகர் வச்சுருப்பேன், அந்த வேல் மட்டும் டாலர் கேட்டிருந்தேன். அது பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. ஆனால் எல்லாமே வந்து 2 கிராமுக்கு மேலே தான் இருக்குது. அவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. உண்டியில் சேர்த்து வச்சது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 12,000 அந்த மாதிரி தான் வந்திருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி ஓகே, அது நம்மளால் எடுக்க முடியல, இன்னொரு தடவை எப்போயாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 கிராம்லேயே பார்த்திங்கன்னா முருகர் டாலர் இருந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து தாலியில் ஒரு காசு தான் கட்டியிருந்தாங்க. இன்னொரு காசு எடுக்கிறதுக்காக ரொம்ப நாளாக பைசா சேர்த்து வச்சுருந்தாங்க. பட் எடுக்கவே முடியல அவங்களால. அப்புறம் எங்ககிட்ட கொடுத்து அனுப்புனாங்க, நீங்கள் கடைக்கு தானே போகிறீங்க, எனக்கு ஒரு காசு எடுத்துகிட்டு வந்துருங்க காயின் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் கால் காசு தான் அம்மாவுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தோம். முருகர் டாலர் நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அம்மாவுக்கு எடுத்த கால் காசு பார்த்திங்கன்னா எவ்வளோ ரேட் வந்ததுன்னா 19,650 ரூபா வந்தது. இது பிடிச்சிருக்கா சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் அட்சய திருதிக்கு வந்து நகை எடுத்தீங்களான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.